Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 2 example number 2.32 பார்க்கலாம். இங்க வந்து find the cube roots of unity அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அதாவது 1 power 1/3 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நம்ம கண்டுபிடிக்கிறத z அப்படினு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/3 இந்த பக்கம் வந்துச்சுனா cube ஆயிடும். that is reciprocal. power to power change பண்ணோம்னா reciprocal மாறிடும். so 1/3 வந்து 3/1 மாறி that is 3 அப்படினு மாறிடும். இப்போ z cube is equal to வச்சிட்டு இப்போ இந்த 1 வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா போலார் ஃபார்ம்ல எழுத ட்ரை பண்ண போறேன். that is real part வந்து cos, imaginary part வந்து sin. cos 0 plus sin 0 போட்டிங்கன்னா இப்போ இங்க cos 0 1 வந்துரும், sin 0 வந்து 0 வந்துரும். சோ அப்ப அந்த 1 வந்து அழகா போலார் ஃபார்ம்ல நம்ம பிரிச்சாச்சு. போலார் ஃபார்ம்ல எழுதுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா add 2k pi to the argument. சோ 0 கூட 2k pi ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணிடுறேன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா பவர் உள்ள கொண்டு வரணும். பட் இங்க பவர் வந்து நமக்கு இந்த பக்கம் இருக்கறனால கியூபை முதல்ல இந்த பக்கமா கொண்டு போறப்போ மறுபடியும் ரெசிப்ரோக்கல் 1/3 ஆயிடுது. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா பவரை உள்ள கொண்டு வருது. that is இந்த ஆர்குமெண்ட் கூட by3 வந்துரும். அட் தி சைமல்டேனியஸா k ஓட வேல்யூ அசைன் பண்ணிடலாம். இப்போ கீழ வந்து 3 இருக்குன்னா நம்ம 2 வரைக்கும் கொடுக்கணும். that is n இருக்குன்னா n-1 வரைக்கும் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த நம்மளோட எல்லா ஸ்டெப்ஸும் முடிச்சாச்சு. இப்போ வேல்யூஸை ஒவ்வொன்றா அசைன் பண்ணணும். when k is equal to 0 போட்டோம்னா இது டோட்டலாகவே 0 ஆகிடும். ஸோ cos 0 plus i sin 0. cos 0 வேல்யூ வந்து 1 plus i into sin 0 வேல்யூ வந்து 0. ஸோ z is equal to 1 கிடச்சிது. ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது k is equal to 1 போடுறேன். அப்போ 1 போடுறப்ப 2π/3 வந்துடும் ரெண்டு பக்கமும். இப்போ இது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். π minus π/3. இப்போ இதை நீங்கள் எல்சிஎம் பண்ணி பார்த்தீங்கன்னா 2π/3 பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது 180 minus θ மாதிரி இருக்கு. 180 minus θ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் தான் பாசிட்டிவ். அப்போ வந்து மைனஸ் காஸ் π/3 வரும் பிளஸ் i sin π/3 வரும். இப்போ நீங்கள் போயிட்டு π/3 வேல்யூவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா cos π/3 வந்து 1/2. இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் வந்து sin π/3 வேல்யூ வந்து √3/2. இங்கே ப்ளஸ் ஐ அப்படியே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் வேல்யூ வந்துட்டு when k is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 into 2 4π/3. 2 into 2 4π/3 வந்துடுது. இதுவும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ π plus π/3 இது எல்சிஎம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே இருக்கிறது வந்துடும். இப்போ இது 180 plus θ. 180 plus θ வந்து θ லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து tan θ தான் பாசிட்டிவ். ஸோ tan θ பாசிட்டிவ்னா காஸுமே மைனஸ் சைனுமே மைனஸ். ஸோ மைனஸ் காஸ் π/3 மைனஸ் i sin π/3. ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு -1/2 மைனஸ் i √3/2. தேர்ஃபோர் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். 1 -1/2 ப்ளஸ் i √3/2 -1/2 மைனஸ் i √3/2. இதை வந்து நம்ம சிம்பிளாக இது 1 இது ஒமேகா இது ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். வேர் ஒமேகாவோட வேல்யூ வந்துட்டு e power i 2π/3. That's all. Thank you children.